ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உச்சி முதல் பாதம் வரை, தலை முதல் கால் வரை அந்த நரம்பு மண்டலங்களுடைய இயக்கம் சீராக இருக்கணும். அது சீராக இருந்தால் தான் இந்த கை நடுக்கம், கால் நடுக்கம், சில பேருக்கு தலை மட்டும் நடுக்கும், சில பேர் பார்த்திங்கன்னா வாய் பேசுவதற்கு முன்பாக அப்படியே ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நல்லா தான் இருந்தாங்க, ஒரு 50 வயதை தாண்டும் பொழுது டக்குன்னு அந்த மாதிரி வந்துடுது. இது நர்வ்ஸ் வீக்னஸ் அப்படின்னு நம்ம பலவிதமான மெடிசன் எடுத்துக்கிடுறோம். நாம் பார்க்குறதெல்லாம் வருமுன்னு காப்போம். இன்றைக்கு நரம்பு மண்டலம் நன்றாக இருக்கா, நாளைக்கு இதை விட திடமாக இருக்கணும். மாத்திரையினால் அல்ல, மருந்துனால் அல்ல, நமது பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், அது நம்ம உடம்புல கரெக்டாக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகள். உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், உழைப்பில் ஒழுக்கம், இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. எண்ணத்தில் ஒழுக்கம், இதை வச்சுட்டு இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம உடம்புல நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். நிறைய நபர்கள் நம்ம பார்க்குறோம், நர்வ்ஸ் வீக்னஸ்னு மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கிறோம். ஒரு மருந்து தீர்வு அல்ல. நம்ம உடல் இயக்கம் நன்றாக இருக்குன்னா பிரபஞ்ச சக்தியை நம்ம நன்றாக உள்வாங்கி அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராண ஆற்றலை எல்லா நரம்பு மண்டலங்களுக்கும் செலுத்தக்கூடிய அற்புதமான கலை தான் யோகக்கலை. அப்போ யோகாசனம் அப்படிங்கிறது மாமுனி பதஞ்சலி மகரிஷி ஒவ்வொரு மனிதனுக்கும் அளித்த ஒரு பெரிய கிஃப்ட்டு, ஒரு பெரிய சொத்து. நம்ம மருத்துவத்தை போகாமல் இந்த உடலை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னால் அவர் அளித்த இயமம் நியமம் ஆசனம், அதை மறந்துடவே கூடாது. இந்த எல்லா இடத்துலையும் யோகாசனங்கள் கற்றுத்தராங்க, முத்திரைகள் கற்றுத்தராங்க. அந்த இயம நியமத்தை மறந்துடக்கூடாது. உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், உணவில் ஒழுக்கம், இது நமக்கு வந்தால் தான் எண்ணத்தில் ஒழுக்கம். அப்போ தான் இதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நம்ம உடம்பில் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் கவலை பட ஏதாவது ஒரு ஓவர் திங்கிங் இருக்க அந்த இரத்தத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் தான் நர்வ்ஸ் வீக்னஸாக மாறுகின்றது. இப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலாக உங்களுக்கு நர்வ்ஸ் வீக்னஸ் இருக்குது, நீங்கள் கவலைப்படாமல் பார்த்துக்கிடணும், மனசை சாந்தமாக வச்சுக்கிடணும். இந்த மனதை சாந்தமாக வைக்கக்கூடியது தான் யோகக்கலை. நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் பயின்றிட்டீங்கன்னா எந்த நேரத்துலையும் காமாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் அழகாக லீட் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி, அந்த நிலை நமக்கு இந்த யோக பயிற்சியின் மூலம் தான் கிடைக்கும். அப்போது நமது நரம்பு மண்டலங்களுக்கும் மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மைண்டை நல்லா காமாக, சிறப்பாக, மகிழ்ச்சியாக, எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்க. அந்த நர்வ்ஸ் அழகாக இயங்கும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். அதை கொடுக்கக்கூடிய எப்படி சார், ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. தூங்கும் பொழுது அந்த கவலைகள் எல்லாம் எங்கே போச்சு, ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்குது, நல்லா நிம்மதியாக தூங்குன சார் அப்படிங்கிறோம். அப்போ நாமளாக முழித்த உடனே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கவலைகள் ஒரு உருவம் எடுத்து வருகின்றது. அதுக்கு மதிப்பே கொடுக்காதாங்க. இந்நிலை மாறும், இந்நிலை மாறும், நான் நன்றாக இருக்கிறேன், சிறப்பாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன், இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. அதை மட்டும் உள்ளே சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய கடமைகளை பண்ணிகிட்டே போங்க. உங்கள் மனசில் பாசிட்டிவ் தாட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம உச்சி முதல் பாதம் வரை நரம்பு மண்டலங்களை சீராக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நிமிர்ந்து நின்றுக்கோங்க. நம்ம வந்தனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தில் பலவிதமான நிலைகளாக பார்க்க போகிறோம். முதல்ல நிமிர்ந்து நின்றுக்கோங்க. வலது பக்கம், இடது பக்கம், வலது கால், இடது கால் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ முதல்ல 2 கால் சேர்த்து வச்சுருக்கிறேன். மெதுவாக கை மட்டும் மேலே கும்பிட போகிறேன். கை கும்பிடும் பொழுது பிரபஞ்ச சக்தி முழுக்க நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. 2 கால் பாதத்துக்கும் நல்ல ஒரு பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. நமது கைகள் மூலமாக பிரபஞ்சத்தினுடைய அனைத்து பிராண ஆற்றலும் நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி பெறுவதாக எண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கை கிளப்படும். நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை கூப்பி இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பாசிட்டிவ் தாட்
தலை முதல் கால் வரை நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் குறிப்பாக நரம்பு மண்டலங்களுக்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ காலை 1 ஃபீட் அகட்டிக்கிடுறேன். ஒரு 2 to 3 ஃபீட் அகட்டி வச்சுக்கிடுறேன். கை மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. உடல் முழுக்க பிராண ஆற்றல் குறிப்பாக நரம்பு மண்டலங்களுக்கு நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். நல்ல இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ முழுமையான வந்தனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறோம். காலை இன்னும் கொஞ்சம் அகட்டிக்கிடணும். இந்த கால் பாதம் இங்கே பார்க்க வச்சுக்கணும். இந்த கால் பாதம் இங்கே பார்க்க வச்சுக்கணும். மெதுவாக அதே மாதிரி இந்த கால் பாதம் மெதுவாக அங்கே பார்க்க வச்சுக்கணும். பேலன்ஸ் பார்த்துக்கிடணும். மெதுவாக இப்போ கை மேலே கும்பிட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மெதுவாக கால் சேர்த்துக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. நார்மல் பிரீத்திங். மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்கள். உடலில் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ நமக்கு மன அமைதி இருந்தால் தான் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். ஆகையினால முதிரையில் இப்போ சின் முத்திரை. இந்த முதிரை செய்கிறவங்க தரையில் அமர்ந்து இல்லை ஒரு நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கோங்க. சுகாசனத்தில் பண்ணிக்கோங்க. பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முதிரைகளை தரையில் அமர்ந்து ஒரு மேட் விரித்து சுகாசனம் இல்லை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. தரையில் ஒரு மேட்டு விரித்து சுகாசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை நாற்காலியில் அமர்ந்து பண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், மனக்கவலை, மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. ஆள் கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க ஒவ்வொரு நரம்பு மண்டலங்களுக்கும் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன நாடி சுற்றி இடது கை சின் முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க. ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. திருப்பி லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க. ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. தரையில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்க.
இந்த மாதிரி நிதானமாக 10 முறை அப்படி மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை. இப்போ 2 கை சின்முத்திரை. நீங்கள் பயிற்சி பண்ணுறவங்க தரையில் மேட்டு விரித்து சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. 2 நாசியோடைய மூச்சை உள்ள இழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. நரம்பு மண்டலங்கள் மிகச் சிறப்பாக இயங்கும். இந்த பயிற்சியோடு சேர்த்து அத்திப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காய் உணவில் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரைக்கீரை, தண்டங்கீரை உணவில் எடுத்துக்கோங்க. அதிகமாக காய்கறிகள் அதிகமாக எடுத்துட்டு சாதத்தை குறைத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக மிகச் சிறப்பாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.